வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் காலையிலே ரா ஹைலைட்ஸ் போட்டுப்பேன். இன்றைக்கி வந்து ஒரு சில வேலையாயிடுச்சு, அதனால் என்னால் போட முடியல, சாரி மன்னிச்சிடுங்க. வந்து மெயினான அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். ஏன்னா பேஷ் இன் த பெர்லினுக்கு முன்னாடி நடக்கிற ரா, அதனால் பெரிய ஒரு சில டீஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கான கொஸ்டின் என்ன, ஹூ இஸ் த ரியல் ட்ரைபல் சீஃப்? அதாவது ஆப்ஷன் ஏ ரோமன் ரெய்ன்ஸா, ஆப்ஷன் பி ராக்கா, ஆப்ஷன் சி சோலோ சிக்கான்னு சொல்லி மறக்காம கம்பெனி. என்னடா ராக்கு சேர்த்துக்கேன்னா, அது ஃபியூச்சரில் அந்த ஸ்டோரி வரலாம், அதிக சான்ஸ் இருக்குது. சரி, இப்போதைக்கு ரோமன் ரெய்ன்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ் வந்திருக்கு. அதாவது என்னென்னா, ரோமன் ரெய்ன்ஸ் வந்து ஹீ இஸ் எ பிக்கஸ்ட் ஸ்டார் இன் இண்டஸ்ட்ரீஸ் டபிள்யூடபிள்யூலே ஒரு பிக்கஸ்ட் ஸ்டாராக இருக்கார் இப்போ வரைக்கும். அதாவது இப்போ வந்து அவர் வந்து அதாவது அவர் தான் இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் ஸ்டார் அப்படின்னு சொல்லி டபிள்யூடபிள்யூ இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு அவார்டு கொடுக்க போகிறாங்க. அது கூடிய சீக்கிரத்தில் அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்க தான் போகுது. அதை பற்றி அந்த அப்டேட்டு. சரி, ஓகே, டைம் இஸ் நம்பர் ஒன் என்னென்னா, சைட் யூடி. இவங்க வந்து 1960 பிறந்து 2024 இறந்துருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ சூப்பர் ஸ்டாரு. ஸோ ஓகே, இவரை பற்றி தெரில, அதனால் இப்போதைக்கு சொல்கிறேன். ஜிம்மி யூசோ ரிட்டர்ன் பற்றி தான் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தேன் அப்டேட்டு. ஏன்னா ஜிம்மி யூசோ பார்த்தீங்கன்னா சோலோ சிக்கோ அட்டாக் பண்ணி இன்ஜூரிக்கு போயிருவார். அது இன்ஜூரியாக இல்லை, அதுக்கு எதுக்குன்னா அவருக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது, அதுக்காக தான். இப்போதைக்கு வைப்பர் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, இப்போதைக்கு ஒவ்வொரு போஸ்டராக ஜிம்மி யூசோட போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். அது எதுக்குன்னா, ஜிம்மி யூசோட ரிட்டர்ன் வந்து கூடி சீக்கிரத்தில் வரப்போகுது. அவர் ரிட்டர்ன் ஆகி பிளட் லைன் கூட ஸ்டோரி பண்ண போகிறாரு. இது வந்து கன்ஃபார்ம் தான். ஏன்னா கூடிய சீக்கிரத்தில் ஃபஸ்ட்டு ரோமன் ரெய்ன்ஸ் கூட நின்று அட்டாக் பண்ண போகிறது நம்ம ஜிம்மி யூசோ தான், அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் டூ என்னென்னா, கிரேட் காலி பற்றி தான். கிரேட் காலிக்கு இன்றைக்கி வந்து பிறந்த நாள், அதாவது டபிள்யூடபிள்யூ ஹால் ஆஃப் ஃபேமான கிரேட் காலிக்கு நீங்கள் பிறந்த நாள். ஸோ எல்லோரும் விஷ் பண்ணுங்கள், ஹாப்பி பர்த்டே. நம்ம இந்தியன் சூப்பர் ஸ்டாரு, அதுக்காகவே இவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தேங்க்ஸ் தான். ஒரு ஹைட்டு பெரிய ஒரு ஜெயிண்ட்டு தான், வேறு லெவல் தான் அவரோட ஆட்டிடியூட் எல்லாமே. சரி ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு டேனியல் பிரெயின் பற்றி தான். டேனியல் பிரெயின் அமெரிக்கன் டிராகன் பிரெயினோ அதாவது ஏடபிள்யூ இருக்கார். ஏஇடபிள்யூவில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெவி சாம்பியன் ஆகிருக்காரு. இப்போதைக்கு என்ன சொல்லப்படுதுன்னா, ஊடாலே ரூமர்ஸ் போச்சு. அதாவது ஏஇடபிள்யூவில் இருந்து டபிள்யூடபிள்யூக்கு வர போகிறார் டேனியல் பிரெயினாக திருப்பி அகைன் வர போகிறாரு. எஸ்எஸ் மூமெண்ட்டை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது நம்ம வின்ஸ் இருக்கும் போதே ரூமர்ஸ்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ ட்ரிபிள் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் மூமெண்ட்டே அவாய்ட் பண்ணி வச்சிருந்தார் வின்ஸ். அதவே கொடுத்துட்டாரு, திரும்பி எஸ்எஸ் மூமெண்ட்டாக நீ போட்டுக்கலாம் ஏடபிள்யூன்னு. டபிள்யூடபிள்யூக்கு வரதா இருந்துச்சு, இப்போதைக்கு வந்து கேன்சல் ஆயிடுச்சு. நம்ம ஏடபிள்யூவில் இருக்க போகிறேன் இப்போ அதனால தான் வேர்ல்டு சாம்பியன் ஆகிட்டாங்களே, திருப்பி வரமாட்டார். அடுத்து இந்த வார ஸ்மாக்டவுனோட வியூஷிப் வந்து தான் என்ன தெரிய வந்திருக்கு. என்னன்னா 2.005 மில்லியன் வியூஷிப் வந்து கிடச்சிருக்கு இந்த வாரம் ஸ்மாக்டவுனுக்கு. அதாவது ரோமன் ரெய்ன்ஸே இல்லாமல் 2 மில்லியன் வந்து அடிச்சிட்டாங்க. எப்படியோ வேறு லெவல் தான். ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்துருப்பாங்க ஏதாவது ஒரு சூப்பர் ஸ்டார் ரிட்டர்ன் ஆகும்னு சொல்லி, அதனாலே க்ரௌடு எல்லாம் குமிஞ்சிருப்பாங்க. அதனால இந்த வாட்டி எப்படியோ எடுத்துட்டாங்க, வியூஷிப் 2 மில்லியன் ரீச் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த வாட்டி ஜேக்கப் ஃபட்டியோட டேர்ன் நடக்கிற மாதிரி இருந்துச்சு, ஆனால் பட் நடக்கலை. இன்னொன்று என்னென்னா, ஜேக்கப் ஃபட்டி சோலோ சிக்கோட ஒரு பிக் வந்து கிடச்சிருக்கு. இங்கே இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜேக்கப் ஃபட்டி இப்போ தான் நான் சிரித்து நேரிலே பார்க்குறேன். அதான் நீங்கள் அப்படி பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, நம்பர் த்ரீ என்னென்னா, அங்கிள் ஹவுடி பற்றி தான். அங்கிள் ஹவுடி பற்றி ஃபஸ்ட்டு நம்ம என்னெல்லாம் சொல்லியிருந்தாங்க, இந்த ராவில் வந்து ஃபஸ்ட்டு டெபியூட் மேட்ச் நடக்க போது, ஃபஸ்ட்டு அவர் டிஃபெண்டிங் மேட்ச் நடக்க போகுது அப்படின்னு. அங்கிள் ஹவுடி கோட்டோடு வந்திருப்பார், அசல் பிரேவ் ஒயிட் மாதிரியே இருப்பார். அவர் பார்க்கும்போது எனக்கு பிரேவ் ஒயிட்டை பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் என்ன, அவர் சட்டைகளி பார்த்தோன்னே அவருக்கு மாஸ்க்குக்கும் அது சம்மந்தமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அங்கிள் ஹவுடி கொஞ்சம் உடம்பு ஒரு இருந்தால் நல்லா இருக்கும் அந்த மாதிரி தோணுது. ஆனால் என்ன, அங்கிள் ஹவுடி இப்போ இந்த மேட்ச்சில் ஒரு ப்ரோ டாலஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாட் கேபிள் வந்து டச்சே பண்ணியிருக்கக்கூடாது. அதாவது சாட் கேபிள் வந்து அவர் டச் பண்ணாமல் அங்கிள் ஹவுடி அடித்து செதைச்சிருந்தாருன்னா வேறு லெவலாக இருக்கும். ஆனால் என்ன, இது வந்து ஒரு நார்மல் மேட்ச் மாதிரி தான் போச்சு. ஓகே, ஆனால் நான் எதிர்பார்த்த அளவுக்கு அங்கிள் ஹவுடிக்கு இன்னும் அந்த அளவுக்கு கொடுக்கல. ஏன்னா வந்து அங்கிள் ஹவுடி யாரும் அட்டாக் கூட பண்ண முடியாத அளவுக்கு கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் வேறு லெவலாக இருக்குது. ஏன்னா ஃபிண்டு எப்படி பார்த்தீங்களா, ஃபிண்டு வந்தாவே அந்த இடத்துல மொத்த கூட்டமும் ஓடிடும், அந்த மாதிரி இருக்கும். அது எப்போ பிரேவ் ஒயிட் தான்ப்பா. ஏன்னா அங்கிள் ஹவுடி வச்சு அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க நல்லாயிருக்கும். அதான் என்னோடய ரெக்வஸ்ட்டு. ஏன்னா இன்னும் அங்கிள் ஹவுடி வச்சு பெரிய ஸ்டோரி லைன் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அங்கிள் ஹவுடி டீம் அப்படி இருக்குது. எப்படி இப்போ பிளட் லைன் ஜட்ஜ்மெண்ட் டேவோ அது மாதிரி ஒரு டைம் ஒயிட் சிக்ஸ் வந்து கூடிய சீக்கிரத்தில் பெரிய டீமாக போகுது. இது நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அதனால் அங்கிள் ஹவுடி வந்து கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் நல்லா என்னது எப்படி சொல்கிறது, பாடி பில்டர் மாதிரி இருந்தாருன்னா வேறு லெவலாக இருக்கும். அவருக்கு அந்த மாஸ்க்கு தரமாக இருக்கும். ஏன்னா இப்போ கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதாவது அந்த தலைக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி தெரியுது. உங்களுக்கு அப்படி தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்பர் ஃபோர்னா ராண்டி பற்றி தான். இந்த வாரம் ராவில் வந்து பார்த்திங்கன்னா ராண்டி வந்திருப்பார். அங்கே வந்து குந்தர் வருவார்னு பார்த்தேன், ஆனால் வரவே இல்லை. ராண்டி இப்போயுமே என்ன பேசுகிறாருன்னா, நான் வந்து அங்கே 15 டைம் சாம்பியன் ஆக போகிறேன், நீங்கள் அங்கே பார்க்க தான் போகிறீங்க,
அவன் குந்தர் சொன்னதெல்லாம் நடக்கவே நடக்காது. குந்தர் என்னதான் இருந்தாலும் அவன் லாங்கஸ்ட் ரன்னிங் இன்டர் கண்டெனட்டர் சாம்பியனாக இருந்தாலும் அதெல்லாம் பேச கிடையாது. ஆனால் அதே மாதிரி அவன் வேர்ல்டு ஹெவி சாம்பியன் இருக்க முடியாது. அதுவும் ஃபஸ்ட்டு டிஃபெண்டரு நான், என்ன எப்படி அவன் தோக்கடிக்க முடியும்? நான் வந்து எவ்வளோ கிரேட்டஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் உங்களுக்கு தெரியும், அவனை நான் வந்து பெஸ்ட் பரீனில் முடிச்சு காட்டுறேன் அந்த மாதிரி சொல்கிறாரு. நியூ 15 டைம் வேர்ல்டு ஹெவி சாம்பியன் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மேட்ச் போக ஹைப் ஏறிக்கிட்டே இருக்குது. ஏன்னா ராண்டி ஒரு வின் பண்ணால் அதிக சான்ஸ் இருக்குது. இப்போதைக்கு அதான் ரூமர்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா குந்தர் வந்து லாங்கஸ்ட் ரெய்னிங், இது வந்து நியூ இயரா, அதை போது தெரிஞ்சுக்கோங்க. பழைய இயரானா அதிகபட்சம் சான்ஸ் குந்தர் தான். ஆனால் இப்போ நியூ இயர்னால ராண்டி வின் பண்ண சான்ஸ் இருக்குது. நம்பர் 5 அந்த ராவே அங்கிள் ஹவுடி மேட்சோட இந்த மேட்ச் தான் செதற விட்டாங்க. அதாவது மான்ஸ்டர் வர்சஸ் மான்ஸ்டருக்கான ஒரு மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் பிரான்சன் பிரீட் அண்ட் பிரான் ஸ்ட்ரோமன் வந்து வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் தான்ப்பா. என்ன கதைனா இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன நினச்சேன்னா, நான் நினச்சது வேறு, பிரான் ஸ்ட்ரோமன் தான் வின் பண்ணுவார், அதாவது இதோட நம்ம பிரான்சன் பிரீடு ஆட்டத்தை முடிச்சுடான்னு நினச்சேன். ஆனால் இதுக்கப்புறம் தான் பிரான்சன் பிரீடு ஒரு இன்னொரு ஓல்டு பிரான் ஸ்ட்ரோமன் எப்படி இருப்பார், ஒரு வெறித்தனமாக எல்லாத்தையும் அடித்து துவக்கிற மாதிரி அந்த மாதிரி கொண்டு வர போகிறாங்க. அசால்ட்டாக அவர் கார் மேலே தூக்கி வீசி 2 மான்ஸ்டருமே கொடூரமாக சண்டை வேறு லெவல் பண்ணிட்டாங்கப்பா. எனக்கு தெரிஞ்சு இந்த ராலே பெஸ்ட்டு மேட்ச்னால் இதான். கடைசியில் ஒரு கண்ணாடி உடஞ்சிரும் மேலே ஏறி விழுந்தோடனே, அதெல்லாம் பின்னிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். உண்மையிலேயே இந்த மான்ஸ்டர்ன்றது நான் கூட பிரான் ஸ்ட்ரோமன் எப்படியோ பிரான் வின் பண்ணிடுறான்னு நினச்சேன். ஆனால் பிரான்சர் பிரீடு புது ஒரு மான்ஸ்டராக வந்து தெரிஞ்சிருக்காரு. இதுக்கப்புறம் அவர் வந்து இவருக்கு செத்ரான்ஸ் ஏற்கனவே ஒரு பகை இருக்குது. அந்த டைம்லலாம் செத்ரான்ஸ் எலும்பே உடச்சிடுவார் போல இருக்குது. இப்படிலாம் இருந்தால் நீங்கள் என்னன்னு சொல்லி சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்பர் 6 என்னென்னா, நம்ம ஜட்மெண்ட் டேக்கும் மறுபடியும் எல்டபிள்யூக்கும் ஒரு மேட்ச், எல்டபிள்யூக்கும் ஒரு டீமுக்கும் மேட்ச் நடக்க போகுது. அது எதுக்குன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏன்னா டாமினிக் மிஸ்டீரியோக்கும் ஒரு ஹேர் வர்சஸ் மேட்ச்க்கான ஒரு மேட்ச் இருக்குது. அந்த மேட்ச்சுக்கு இப்போ இருந்தே கொஞ்சம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. ஏன்னா கார்லிட்டோ வர இவங்க டீம்லேருந்து அங்கே போயிருக்கான். இன்றைக்கி வந்து ஒரு மேட்ச் பண்ணாங்க, 4 vs 4 டாக் டீம் மேட்ச்சு. அந்த மேட்ச்சில் எப்படி இருந்தாலுமே நான் நினச்சேன் டாமினிக் மிஸ்டீரியோ டீம் தான் ஜெயிக்கணும். அந்த மாதிரி வின் பண்ணிட்டாங்க. திருப்பி அப்பாவும் மகனும் ஒரு ரிங்கில் நம்ம பார்த்தோம். அந்த ஒரு மூமெண்ட் வேறு லெவலாக இருந்துச்சு. ஆனால் என்ன சண்டை போடுறாங்க, அதான் கொஞ்சம் பார்க்க முடியல, பாவமாக இருந்துச்சு. ஆனால் இதுக்கப்புறம் ஊடல் வந்து பார்த்திங்கன்னா டெரர் ட்வின்ஸ் வந்து வந்துட்டாங்க. அதை பார்த்து மொத்த டீமும் ஷாக் ஆகிடுச்சு. அதாவது என்னென்னா, டெரர் ட்வின்ஸ்னால் வேறு யாருமே இல்லை, நம்ம ஜட்மெண்டில் இருந்த ஓல்டு மெம்பர் தான். ரியா ரெஃப்ரி அண்ட் டாமின் பிரிஸ் தான் டெரர் ட்வின்ஸு. உண்மையிலே அவங்களுக்கு ஏற்ற டீம் தான். அதாவது ரெண்டுமே ஒரு சைக்கோ மாதிரி சொல்ல போனால் ஹீல் கேரக்டர்னு சொல்லலாம். ட்ரூ மேக்கின்டையர் பற்றி தான் நெக்ஸ்ட் அப்டேட்டு. ட்ரூ மேக்கின்டையர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரால என்ன சொல்லியிருப்பான்னா, ஸ்ட்ராப் மேட்ச்சு நீ போட்டது ரொம்ப நல்லது, அது தெரிஞ்சுக்கோ. இந்த பிரேஸ்லெட்டாக தான் இப்போ சண்டை போடுறேன். ஸ்ட்ராப் மேட்ச்சில் நான் எப்படி உன்னை அடிப்பேன்னா, நான் வந்து உன் காலை கட்டுவேன், கையை கட்டுவேன், உன் கழுத்தை கட்டுவேன், உன்னை அப்படியே தூக்கி ஓரத்தில் போட்டு உன்னை அடின்னு அடிக்க போகிறேன் அப்படி சொல்லியிருப்பாரு. ஆனால் அப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த ஸ்ட்ராப்பை தூக்கிட்டு நம்ம சிஎம் பங்க்கு ட்ரூ மேக்கின்டையர் அட்டாக் பண்ணிடுவார். பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணிட்டு அடின்னு வெளுத்துருவார். வேறு லெவலாக இருக்கும். என்னென்னா, இந்த ஏற்கனவே இந்த ட்ரூ வர்சஸ் சிஎம்முக்கான ஹைப்பு வேறு லெவலில் இருக்குது. ஸ்டோரி பெர்ஃபெக்ட் ஸ்டோரி லைனு தரமாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஃபஸ்ட் மேட்ச் பார்த்தோம், இப்போ செகண்ட் மேட்ச் ஸ்ட்ராப் மேட்ச்சு, 3ஆம் மேட்ச் ஹெல் இன் எ செல் மேட்ச் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் வேணால் நினச்சி பாரு, கண்டிப்பாக நடக்கும். நான் சொல்கிறேன், அப்போ நீங்கள் சொல்லுவீங்க கண்டிப்பாக நடக்கும். இந்த 3 மேட்ச்சுமே வேறு லெவல் தான். ஃபஸ்ட்டு இது கெஸ்ட் ரெஃப்ரி, செகண்ட் ஸ்ட்ராப்பு, 3ஆவது ஹெல் இன் எ செல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. see you in my next video. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டாருக்கு அப்டேட் வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.